இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹெல்தி ஹாட் சாக்லேட். இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஹெல்தி ஹாட் சாக்லேட் செய்ய தேவையான பொருட்கள்: டார்க் சாக்லேட் 50 கிராம், பேரிச்சம்பழம் 10, ஓட்ஸ் அரை கப், பால் தேவையான அளவு, பாதாம் பருப்பு 10. ஹெல்தி ஹாட் சாக்லேட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஒரு குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஹெல்தி ட்ரிங்க்கு தான் இது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் தண்ணி வச்சுருக்கோம். அடுத்ததாக நம்மக்கிட்ட இருக்க பொருளில் வந்து பார்த்திங்கன்னா பாதாம் வச்சுருக்கோம். இந்த பாதாமை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாதாமுக்கு ஏற்ற அளவுக்கு இந்த ட்ரிங்க்குக்கு நம்ம எவ்வளோ வந்து நமக்கு இனிப்பு தேவையோ, நம்ம வந்து யார் சாப்பிட்றோமோ, இப்போ கிட்ஸ் அப்படின்னாக்கா நமக்கு வந்து கொஞ்சம் இனிப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இல்லை பெரியவங்க சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு வந்து தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இனிப்புக்காக டேட்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கோம். இதில் தேவையான அளவுக்கு டேட்ஸ். இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு நம்ம வந்து ஓட்ஸ் சேர்க்குறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ரோல்டு ஓட்ஸ் எடுத்திருக்கோம். நீங்கள் உங்ககிட்ட என்ன ஓட்ஸ் இருக்கோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி வந்து நமக்கு சூடாயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிட்டு இந்த தண்ணியில் இதை ஊற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நமக்கு எல்லாமே ஊறட்டும். நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருந்த பாதாம், டேட்ஸு, ஓட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சுங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் பாதாமில் தோல் எடுக்கணும்னா நீங்கள் வந்து எடுத்துட்டு கூட நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து சேர்த்தே கூட அரைச்சிக்கலாம். அது நம்மளுடைய சாய்ஸ் தான். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சி கொண்டு வந்துடலாம். ஸோ ஹெல்தி ஹாட் சாக்லேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய பேஸை நம்ம வந்து அரைச்சி கொண்டு வந்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பேன் வச்சுருக்கோம். இப்போது இதில் நமக்கு தேவையான அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேனில் நம்ம வந்து பால் விட்டு காய வச்சுருக்கோம். இது கூடவே நம்ம வச்சுருக்க டார்க் சாக்லேட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாக்லேட் ஃப்ளேவர் தேவைப்படும் அப்படின்னா நம்ம வந்து இதில் கொக்கோ பவுடர் கூட இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கலாம். டார்க் சாக்லேட் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக ஒரு 2 டீஸ்பூன் வந்து நீங்கள் கொக்கோ பவுடர் போட்டாலே போதும். சாக்லேட் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை கைவிடாமல் கிளறணும். இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது டக்குன்னு வந்து நமக்கு கரைஞ்சிட்டு நமக்கு வந்து அடி பிடிச்சிரும். நீங்கள் வந்து பிளெயினாக வெறும் டார்க் சாக்லேட்லேயே இதே மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து இன்னும் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் கொக்கோ பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி டார்க் சாக்லேட் இல்லைன்னா வெறும் கொக்கோ பவுடர்லேயும் இதையே நீங்கள் வந்து பண்ணலாம். டார்க் சாக்லேட் சேர்க்கறதுனால என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நமக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும், அந்த ரிச்னஸ் இருக்கும். எல்லாருக்குமே தெரியும் டார்க் சாக்லேட் வந்து நமக்கு ஹெல்த்தியான ஒன்று தான். ஸோ அதனால் டார்க் சாக்லேட் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. அடுத்ததாக இதில் நம்ம அரைச்சி கொண்டு வந்திருக்க நம்ம வந்து பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த பாலையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். இது ஜஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு கொதி வந்தால் போதும். ஓட்ஸ் வந்து நமக்கு நல்லாவே ஏற்கனவே ஊறி இருக்குது. ஸோ அதனால் நமக்கு வந்து ரொம்ப இது வந்து எதுவுமே வேகணும்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு பாயில் வந்துச்சுன்னா நமக்கு போதும். நீங்கள் வந்து திக்னஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து சில பேருக்கு வந்து கொஞ்சம் வந்து தண்ணியாக இருந்தால் பிடிக்கும். சில பேர் வந்து நல்லா ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பிடிக்கும். உங்களோட திக்னஸ்க்கு நீங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பால் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹெல்தி ஹாட் சாக்லேட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நமக்கு ஜஸ்ட்டு ஒரு பாயில் வந்தால் போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா நீங்கள் வந்து இது செய்யும் போதே கொஞ்சம் லிக்விடாக நீங்கள் வந்து செஞ்சுட்டிங்கன்னா நமக்கு வந்து இது ஆற பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து லிக்விடாகவே பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து நல்லா பாயில் வந்துருச்சு. ஏன்னா இதில் வந்து நம்ம ஓட்ஸ் சேர்த்துருக்கிறதுனால இது இருக்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கெட்டி ஆகிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லாவே நீங்கள் வந்து பால் விட்டு இதை வந்து நல்லா நம்ம வந்து கொஞ்சம் லிக்விடாக இதை வந்து காய்ச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஓட்ஸுங்கிறதுனால நமக்கு நல்லாவே வந்து இறுகிடுச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம்.
ஹாட் சாக்லேட் அப்படின்னும் போது நமக்கு வந்து இது குடிக்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு ட்ரிங்காக இருக்கும் போது கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் மார்னிங் டைமில் ஒரு ஆஃபீஸ் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபன்லாம் பண்ண டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹெல்த்தியாக வந்து எல்லாத்தையும் நைட்டே கூட நீங்கள் வந்து ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு இது மாதிரி காலையில் நீங்கள் வந்து காஃபி டீ எல்லாம் நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டம்ளர் குடிச்சிங்க அப்படின்னா அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். கிட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹாட் சாக்லேட் அப்படின்னாலே யூஸ்வலாக பிடிக்கும். நம்ம யூஸ்வலாக மார்க்கெட்டில் கிடைக்கிற ஹாட் சாக்லேட் தான் போட்டு கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியாக பண்ணும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அதே சமயம் ஃபில்லிங்காகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். இப்போ வந்து இதில் பாதாம் போட்டு நம்ம அரைச்சிருக்கோம். நீங்கள் வந்து பிளெயினாக வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து நம்ம நட்ஸை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதில் போடும்போது அங்கங்கே வரும்போது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த ஹெல்தி ஹாட் சாக்லேட் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம சர்வ் பண்ணியாச்சு. இதை ஃபைனலாக வந்து இதை நம்ம வந்து சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி டார்க் சாக்லேட்டை இந்த மாதிரி வந்து நல்லா நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கோம். இது மேலே போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ எம்மியாக இருக்கும். இது கூடவே கொஞ்சம் கிரேட் பண்ண நம்ம பாதாம் போட்டுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பாதாம் மட்டும்தான் சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம். நீங்கள் இன்றைக்கி வந்து பாதாம் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்ககிட்ட வேறு ஏதாவது நட்ஸ் நீங்கள் போட்டாலும் நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் வந்து இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்கு சேர்த்துக்கலாம், அதே மாதிரி வால்நட் சேர்த்துக்கலாம். ஸோ பாதாம், முந்திரி, வால்நட் சேர்த்துட்டு ஃபிக்கு சேர்த்துட்டு நீங்கள் எல்லாத்தையும் ஹெல்த்தியாக கூட நீங்கள் வந்து இன்னும் மோர் ஹெல்த்தியாக நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹெல்தி ஹாட் சாக்லேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பேஸாக வச்சு நீங்கள் இது கூட என்ன ஆட் ஆன்ஸ்னாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.